இயேசுவோடு உள்ள நம்முடைய ஐக்கியம், இயேசுவுக்கு நமக்குள்ள உறவு, ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியம், அதை பற்றி தியானித்து கொண்டு வருகிறோம். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவத்தை பெறுகிறோம். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியினாலே வழி நடத்தப்படும் போது தேவனுடைய புத்திரர்கள் என்கிற அனுபவத்தை நம்ம பெறுகிறோம். இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்க நம்ம அர்ப்பணிக்கும் போது அவருடைய சீஷர்கள் என்கிற அனுபவத்தை பெறுகிறோம். சீஷர்கள் என்றால் யார்? ஆண்டவரோடு மிக நெருக்கமானவர்கள், எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். ஆண்டவர் அவங்களோட மனம் திறந்து நிறைய காரியத்தை பேசினார். இதெல்லாம் வேதத்திலிருந்து தியானித்தோம். அப்போ இயேசுவுக்கு சீஷராக நம்ம இருக்கணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நாம் பிள்ளைகளாக இருந்தோம், புத்திரராய் மாறினோம், இப்போ இயேசுவின் சீஷர்களாக இருக்கணும். அப்போஸ் நடபடிகளை பார்த்தா திரும்ப 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 வருகிற காரியம் சீஷர்கள், சீஷர்கள் அப்படின்னு. அதனால் இனி விசுவாசிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, நான் இயேசுவின் சீஷன் என்று சொல்லணும். ஐ எம் எ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி சொல்லணும். இனிமேல் எப்படி சொல்லணும்? நீ யாருன்னா இயேசுவின் சீஷன், அவரை பின்பற்றுகிறவன் என்று சொல்லணும். சீஷர்கள் என்றால் யார்? தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். தன்னை வெறுப்பதுன்னா என்னன்னு தியானித்தோம், சிலுவை சுமப்பதுன்னா என்னன்னு தியானிச்சிட்டோம். இப்போ அப்படி அடிச்சுவட்டில் நடப்பதுன்னா என்ன? இயேசு வாழ்ந்தபடி வாழுவது, இயேசு நடந்தபடி நடப்பது. அப்போ இயேசுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்து அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை அறிந்தால்தான் நாமும் அப்படி நடக்க அர்ப்பணிக்க முடியும். அதில் நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது, இயேசு ரொம்ப அன்புள்ளவர், அவரை போல நமக்கு அன்பு வேண்டும் என்று தியானித்து நாம் ஜெபம் செய்தோம். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர். யாருமே கை நீட்டி குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உத்தமனாக வாழ்ந்தவர், நேர்மையாய் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர். நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் யாருமே நம்மை கை நீட்டி குற்றம் சொல்ல முடியாத அளவிற்கு நம்ம வாழணும். அது பொறாமை உள்ளவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளை குறை சொல்லுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, ஒரு குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம தேவனுடைய பார்வையிலும் நியாயமான மனிதர்கள் மத்தியிலும் குற்றமற்ற வாழ்க்கை வாழ அர்ப்பணித்து கொள்ளணும். மூன்றாவது, இயேசுவை போல பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்படணும், அதை தியானித்தோம். அப்புறம் இயேசுவை போல மனதுருக்கம் நமக்குள்ளே இருக்கணும். இப்படி 4 காரியங்களை, இயேசுடைய சுபாவங்களை தியானித்தோம். ஐந்தாவதாக, இயேசுவை போல ஆத்ம பாரம், இயேசுக்குள்ளே ஒரு ஆத்ம பாரம் இருந்தது. ஆத்மாக்களை குறித்த கரிசனையும் பாரமும் உள்ளவராக இந்த உலகத்தில் ஊழியம் செய்தார். இயேசுவை போல ஆத்ம பாரம் நமக்கு அவசியம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36 38 வசனம் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36 38 வரை. இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பெனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாக இருந்தபடியால் அவர்கள் மேல் மனது உருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதாக இயேசு சொல்லுகிறார். பிதாவினிடத்தில் ஒரு முக்கியமான காரியத்துக்கு நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்கிறார். ஏன்? திரளான ஜனங்கள் இயேசுவை இங்கே இருக்கிறான்னு சொன்ன உடனே பின்பற்றி வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துகிட்ட போனால் நல்ல காரியத்தை போதிப்பார், சுகம் தருவார், விடுதலை தருவார், ஆசீர்வதிப்பார்னு சொல்லி திரளான மக்கள் இயேசுவை தேடி வர்றாங்க. அதை பார்த்த உடனே அவர்களுடைய பெருமை வரவில்லை. உலகமே எனக்கு பின்னால் வருது, ஜனங்கள்லாம் இப்போ என்ன தான் தேடுறாங்க, அந்த பெருமை அவருக்கு வரவில்லை. பெரிய கூட்டத்தை பார்த்துட்டா மனுஷனுக்குள்ளே பெருமை வரும்ல, இயேசுவுக்கு அப்படிலாம் வரவில்லை. அதுக்கு பதிலாக அவருக்குள்ள ஒரு பாரம் உண்டானது. அந்த மக்களை பார்க்கிறார், அவங்களை குறித்த ஒரு பாரம். என்ன பாரம் வருகிறது? ஐயோ, இந்த ஜனங்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்க, சிதறப்பட்டவளாக இருக்கிறாங்க, தொய்ந்து போனவளாக இருக்கிறாங்கன்னு அவருக்குள்ளே இந்த மக்களை குறித்த ஒரு பாரம் உண்டாகிறது. ஆத்ம பாரம் நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே, இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, எங்கள் தெருவில் உள்ளவங்களாம் ரட்சிக்கப்படணுமே, இயேசுவை போல் ஆத்மா பாரம் எனக்கு தாங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். இந்த ஆத்ம பாரம் நமக்கு வேணும்.
ஆறாவது இன்னொரு காரியத்தை இன்னைக்கு தியானிக்கலாம். மத்தேயு 11:29 எடுங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், என் பிள்ளைகளே என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் அங்கே இங்கே பார்க்காதங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு இயேசு சொல்லுகிறார். அப்போ இயேசுவனிடத்தில் தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். என்ன சொல்கிறாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். சாந்த குணம். இயேசுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? சாந்தம். சாந்த குணம் உள்ளவர் இயேசு. அவரே சொல்கிறார், நான் சாந்தமாக இருக்கிறேன், என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்களே என் பிள்ளைகள் சாந்த குணம் உள்ளவளாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. அப்போது இயேசுவை போல சாந்த குணம் நமக்கு இருக்கணும். சிலர் பாருங்க, பேசினாலே எரிஞ்சு பேசுவாங்க, கோபத்தோடு பேசுவாங்க. சிலர் ஒரு சகோதரி சொல்ல, என் கணவர் ஒரு நாள் சாந்தமாக பேசினதே கிடையாது, என்கிட்ட பேசினா கோபமாகவே பேசுகிறார், பிள்ளைகிட்ட பேசினால் கோபமாகப்போ அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு பேசுகிறாரு. சில மனைவிமார் கூட புருஷங்கிட்ட சாந்தமாக பேசுகிறது இல்லை, கோபமாக, பதிலெல்லாம் கோபமாக தான் வரும். இயேசுகிட்ட கற்றுக்கொள்ளணும். சாந்த குணம் நமக்கு ரொம்ப அவசியம். யோவான் 8:3-11 வரைக்கும் நீ வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவண்டை ஒரு விபச்சார ஸ்திரியை மத தலைவர்கள் கூட்டிகிட்டு வர்றாங்க. கையங்களோமா நாங்கள் பிடிச்சிட்டோம், விபச்சாரம் செய்தால் நாங்கள் பிடிச்சிட்டோம், மோசே நமக்கு நியாயப்பிரமாணத்தில் கல் அடித்து கொல்லணும்னு சொல்லியிருக்காரு, எல்லாம் கல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, கொல்லணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, இயேசுவை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, வற்புறுத்துறாங்க. இயேசு அமைதியாக இருக்கிறார். அவங்க இயேசுவை குற்றப்படுத்தணும் என்பதற்காக அவளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. விபச்சாரம் செய்து ஆண் பெண் 2 பேரும் சம்மந்தப்பட்டது. ஆணை விட்டுட்டாங்க, பெண்ணை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ ஆணையெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கணும். இவங்க கையங்குளமாக பிடிச்சேன்னு சொல்கிறாங்க. இந்த மத தலைவர்கள் ஏமாத்துறவங்க, சும்மா அடுத்த ஆளை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், இவன் ஏமாத்துற ஆள். அது மாதிரி இயேசுவை குற்றம் சொல்லணும்ன்ற கூட்டிகிட்டு வர்றாங்க, அவரை குற்றப்படுத்தணும், அதனால தூண்டுறாங்க அவரை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கல் எடுத்து கொல்லணும் அப்படின்னா, இயேசு அப்படி சொல்லிட்டா இவர் அன்பானவர் கிடையாது, பாவிகளை நேசிக்கிறவர் கிடையாது அப்படின்னு ஆயிரும்ல. இயேசுவை எப்படியாவது குற்றப்படுத்தணும், கோபப்படுத்தணும்னு சொல்லி கோபப்படுத்துகிறாங்க அவரை குற்றம் சொல்லி. இயேசு அவர் கோபப்படுத்துறது இயேசுவுக்கே தெரியும். அவர் கோபத்தில் என்ன பண்ணியிருக்கலாம், நீ ஓகேமாடா, நீ கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படி பேசியிருக்கலாம். இயேசு அப்படி பேசலை, பொறுமையாக இருக்கிறார், சாந்தமாக இருக்கிறார். அவங்க தூண்ட இவர் அமைதியாக இருக்கிறார், கோபத்துக்கு இடம் கொடுக்கல, அவசரப்பட்டு பேசலை, சாந்தமாக இருக்கிறார், அமைதியாக இருந்து கடைசியில் சொல்கிறார். ரொம்ப தூண்ட உடனே, உங்களில் பாவம் அறிய இல்லாதவன் கல்லறிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சிட்டார். உன்னை பற்றி எனக்கு தெரியும், உன்னை பற்றி தெரியும், உன் பாவத்தை சொல்லட்டுமா, யோக்கிய மாதிரி கல்லை தூக்கிட்டு வந்துட்டு அப்படின்னு இயேசு சொல்ல முடியும், சொல்லலை. கோபத்தில் அவர் பேசியிருந்தால் ஒருத்தனை நின்று இருக்க முடியாது, அப்படி பேசலை. ஏன்னா இவரை கோபப்படுத்தணும், இவரை பாவம் செய்ய வைக்கணும் தான் அவன் வந்திருக்கிறான். அவ்வளோ பேரும் இயேசு அமைதியாக சாந்தமாக, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொனிஞ்சிட்டார் அமைதியாக. அவன்லாம் இருதயத்தில் குத்தப்பட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் கேட்டார், பெண்ணே ஒருத்தர் உன் மேலே கல்லெறி இல்லையா அப்படின்னு கேட்டால், இல்லை ஆண்டவர் எல்லாரும் போயிட்டாங்க. இயேசு சொன்னார், நானும் உன்னை குற்றப்படுத்த மாட்டேன், நீ போ மகளே, இனி பாவம் செய்யாத. என்ன எவ்வளோ அன்பா சாந்தமாக பேசுகிறார் பார்த்தீங்களா இயேசு. நம்ம அவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும். உங்கள் மாமியார் நீங்கள் கோபப்படுற மாதிரியே பேசுவாங்க. நீங்கள் கிச்சனில் வேலை செய்வீங்க, அவங்க உட்காந்து பேப்பர் வாசிக்கிட்டு அவங்க அப்படியே ஜாட பேசுவாங்க. எதுக்கு தெரியுமா? உங்களை தூண்டணும், உங்களை கோபத்தை உண்டாக்கணும், அவங்க மகனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை உண்டாக்கணும். அப்படி ஆள் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே. நீங்கள் என்ன பண்ணணும்? சாந்தமாக இருக்கணும், கோபத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. உங்கள் கோபத்தை தூண்டுற மாதிரி வீட்டுக்குள்ளே நடக்கும். மருமகள் உங்கள் கோபத்தை தூண்டுற மாதிரி சாடையாக பேசுவாங்க. சில சமயம் கணவர் பேசுவார், சில மனைவி பேசுவாங்க, பிள்ளைகள் பேசிடுவாங்க. யாரோ ஒருத்தர் ஊழிய செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல உங்களை மேல் அதிகாரி உங்களுடைய கோபப்படுத்திடணும் என்று சொல்லி நீங்கள் சாந்தமாக இருக்க பழகணும். யார் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சாந்தமாக இருக்க இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளணும். அதுதான் கற்றுக்கொள்ளணும். என்னாகமம் 12 அதிகாரத்தில் மோசே என்ற ஒரு மனிதரை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது பாருங்க.
வேதத்தில் சாட்சி. எண்ணாகமும் 12 அதிகாரத்தில் மோசே ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் அழைக்கப்பட்டவர். கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேல் மக்களை வழி நடத்திக்கிட்டே வர்றார். அவங்க கூட துணையாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் 2 பேரை கொடுத்தார். யார்? உடன் பிறந்த ஆரோனும் மிரியாமும், மோசேயனுடைய அண்ணனும் அக்காவும். அவங்களும் ஊழியக்காரங்க தான், ஆண்டவர் கொடுத்தார். இவங்களுக்கு மோசே மேலே என்ன வந்ததா? பொறாமை வந்துட்டு. மோசே தான் ஜனங்கள்லாம் கொண்டாடுறாங்க, எல்லாம் கர்த்தர் மோசைக்கிட்ட தான் பேசுகிறாருன்றாங்க. மக்கள் எல்லாம் அவனை புகழ்ந்த உடனே சொந்த சகோதரன் சகோதரிக்கு உடன் ஊழியக்காரர்களுக்கு பொறாமை வந்துட்டு, அதனால் மோசையை குற்றப்படுத்தணும்னு குற்றப்படுத்துகிறாங்க. அவனுடைய மனைவியை குறித்து குற்றப்படுத்துகிறாங்க. அவர் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை விவாகம் பண்ணதுனால இது சரியா அப்படி ஒன்று பேசி, உன்கிட்ட தான் கர்த்தர் பேசினாரா, எங்கிட்ட பேசலையா, நீ என்ன அப்படின்னு மோசே அப்படி ஒன்று சொல்லலை. என்கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறார், நான் தான் அப்படின்னு மோசே சொல்லலை. இவங்களா நினச்சிட்டு பேசுகிறாங்க. என்ன பொறாமை. மோசை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரே, கூட இருக்கிறாரே, மக்கள் எல்லாம் மோசேன்னு சொல்கிறானே, பொறாமையினால மோசே அவர் பாட்டில் இருக்கிறார். மோசே என்கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறாரு, நான் தான் பெரியான்னு சொல்லவே இல்லை. இவங்களா பேசி எடுத்து கட்டி மோசை குற்றப்படுத்துகிறாங்க. அப்போ மோசே என்ன செஞ்சார் பாருங்க? அமைதியாக இருந்தார், பதிலே சொல்லலை. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் மோசையானவன் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். எல்லா ஜனங்களிலும் ரொம்ப மிகுந்த சாந்த குணமுள்ளவன் மோசே. வேத சாட்சிக்கிட்டு மோசே பேசவே இல்லை, பதிலே சொல்லலை. அதனால தான் பாருங்கள், இந்த யூடியூப்பில் நிறைய பேர் என்னென்னோ போடுறான் பேசுகிறான்றாங்க. ஆண்டவர் சொன்ன அதெல்லாம் பார்க்காத, அது வேண்டாத வேலை செய்கிறவன், ஊழியமே செய்யாதவன் அதை ஊழியன்னு நினச்சி கத்திக்கிட்டு இருக்கிறான். அவனால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அவனால் ஒரு ஆத்மாவை ரட்சிக்கப்படுறதும் கிடையாது. ஊழியக்காரன் பேர் வச்சுக்கிட்டு பைபிளை வச்சுக்கிட்டு மற்றவங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கிறான். அவனால் நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. சட்டையே பண்ணாதன்ட்டார். அதனால தான் அதை பற்றி கண்டுகொள்றதில்லை, பதில் சொல்கிறதும் இல்லை. எதுக்கு நமக்கு? ஆமாம், அதனால் அமைதியாக இருந்துடுறாரு. ஆண்டவர் சொன்னார், அமைதியாக போய்கிட்டே இரு, உனக்கு கொடுத்த ஊழியத்தை இங்கே நம்ம கொடுத்த ஊழியத்தை செய்யறதுக்கு நேரம் போதில்லை. நம்ம எங்கே மற்றவங்க சொல்கிறதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது? யோசித்து பாருங்கள். நம்ம அவ்வளோ ஆயிரமாக நாத்தமரம் சுவிசேஷம் சொல்ல ஜெபிக்க டைம் போதில்லை. ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் கண்டுக்காத, சாந்தமாரு, அமைதியாரு, கோவப்படாத. ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இயேசுவனிடத்திலே கற்றுக்கொள்ளணும். நான் அப்படி தான் இருந்தேன். எனக்கு விரோதமாக பொய்யான குற்றச்சாட்டுலாம் சொன்னாங்க. என்னை இப்படியே பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி தான் என்னை குற்றப்படுத்தினாங்க. பதிலே சொல்லலை, அமைதியாக இருந்தேன். என்னை போல் இருந்துங்க, சாந்தமாக இரு. இயேசுவோட ஆண்டவர் அந்த சாந்த குணத்தை எனக்கு தாரு. நீங்கள் கேட்கணும். எல்லாருக்குமே தேவை. ஒரு வீடு ஒரு அமைதி சமாதானமாக இருக்கணும்னா மனைவிக்கு சாந்த குணம் இருக்கணும், கணவருக்கு சாந்த குணம் இருக்கணும், பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே இருக்கணும் சாந்த குணம். அது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான குணம். விரோதமாக யாராவது பேசுகிறாங்க, உங்களை குற்றப்படுத்துகிறாங்க, கோவப்படுத்துனா அமைதியாக இருக்க பழகுங்க. சாந்தங்க. அமைதியாகிட்டேன்னு வைங்களேன், எவ்வளோ நேரம் பேசுவாங்க? அவங்க வாய் வலிச்சுட்டு சும்மா இருப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் பேசுனா திரும்ப பேசுவாங்க. பேசுறதுக்கு இடம் கொடுக்காதங்க, அமைதியாக இருங்க, சாந்தமாக இருங்க. இயேசுகிட்ட கேளுங்க, ஆண்டவர் உம்மை போல சாந்த குணத்தை எனக்கு தாரும் அப்படின்னு கேளுங்க. பயத்தில் முக்கியமாக பெண்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு ஆலோசனை பாருங்களேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் எடுங்க, பைபிளில் 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அழகான வேத வசனத்தில் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார் பாருங்கள். பெண்களுக்கான அலங்காரம் மனைவிமாருக்கு சொல்லும்போது மனைவிமார்களுக்கு சொல்லும்போது சொல்லிக்கிட்டே வரும்போது, அதாவது மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி புறம்பாக அலங்கரிப்பெல்லாம் பண்ணுறீங்களே, அதெல்லாம் உண்மையான அலங்காரம் கிடையாது. அதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் கலைஞ்சு போயிடும். அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்ற ஒரு அழகு அலங்காரம் எதுன்னா சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. அமைதியாக பேசுங்களேன். இதுக்கு சத்தத்தை உயர்த்தி கோபமாக பேசுனா குடும்பத்தில் சமாதானம் பாதிக்கப்படும். மனைவி ஒன்று கேட்டால் புருஷன் சாந்தமாக பதில் சொல்லுங்கள், புருஷன் ஒன்று கேட்டால் மனைவி சாந்தமாக பதில் சொல்லுங்கள், கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக. சிலருடைய சத்தமே பெருசாக இருக்கும், ஆனால் அதை பெருசாக நினைக்காத படிக்கு. ஆனால் சிலர் எப்பவும் கோபமாக எரிச்சலாக பேசுவார். அப்படி இருக்கக்கூடாது. சாந்த குணம்.
ஆண்டவரே உம்மை போல சாந்த குணம் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டோம். அதுதான் உண்மையான அழகு. முக்கியமாக பெண்களுக்கு இந்த அமைதி சாந்தம், அமைதியான பெண் எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள், இது ரொம்ப அமைதியான பிள்ளைங்க, சாந்தமாக இருக்கும். பதில் பேசினா கூட ஓங்கி பேச தெரியாது, அமைதியாக தான் பதில் சொல்லணும்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அந்த குணம் எல்லாரையும் கவர்ந்து கொள்ளும். சாந்தமாக அமைதியாக பதில் சொல்கிற, அப்படி பேசுகிற அந்த மாதிரி பெண்கள், அந்த மாதிரி ஆண்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அது இயேசுவின் சுபாவம். இயேசு அமைதியாக பேசுகிறார், சாந்தமாக பேசுகிறார். இயேசு கோபப்படலைன்னா தேவாலயத்தில் கோபத்தோடு சாட்டை எடுத்தார், வீசினார். அது ஒரு டைம். எப்போவுமே அவர் கோபத்தில் இருக்கலை, சில டைம் ஆண்டவருடைய காரியத்தில். மற்றபடி பொதுவாக பாருங்கள், ரொம்ப அமைதியாக சாந்தமாக ஆண்டவர் இருந்தார். அந்த சுபாவம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. உம்மை போல சாந்த குணம் எனக்கு வேணும், அமைதலுள்ள ஆவி எனக்கு வேணும் ஆண்டவர், உங்களை போல என்னை மாற்றுங்க. நீங்கள் சாந்தமாக அமைதியாக இருந்துட்டா வேலை செய்கிற இடம் எல்லாத்துலேயுமே உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிரும், எல்லாரையும் நீங்கள் கவர்ந்துருவீங்க. அந்த குணம் அப்படிப்பட்டார். பாருங்கள், மோசே சாந்த குணம் கர்த்தரை அப்படியே கவர்ந்து விட்டார். ஆண்டவர் சாட்சி சொல்கிறாரு, எல்லாரும் சாந்த குணமுள்ளவன் மோசே. ஆண்டவரையே கவர்ந்துட்டார் அந்த சுபாவத்தினால. நீங்கள் சாந்தமாக இருந்த ஆண்டவரே உங்களோட சுபாவத்தை பார்த்து மயங்கிடுவார். ஓ, என் பிள்ளை எவ்வளோ சாந்தமாக இருக்குது இந்த பிள்ளை, அப்படியே ஆண்டவர் உங்கள் சுபாவத்தை பார்த்து சந்தோஷமாக அவங்களோட ஐக்கியமாகிடுவார். ஏன்னா அது அவருடைய சுபாவம். அந்த தகப்பனுடைய சுபாவம் நமக்கு வேணும்ல. இயேசுடைய நம்ம தகப்பன்னா தகப்பனுடைய சுபாவம் பிள்ளைக்குள்ளே வரணும் இல்லை. உலக பிரகாரமாக தகப்பனை பார்க்காதங்க, நமக்கு ஆவிக்குரிய தகப்பன் இயேசு, அவருடைய சாந்த குணம் வேணும்ல. உங்களுக்கு வேணும் தானே? கோவப்படுறீங்கள, என் தப்புன்னு தெரியுது, இன்றைக்கி செபிக்கணும். எத்தனை பேருக்கு இந்த சாந்த குணம் வேணும் விரும்புகிறீங்க? இருதயத்தில் கை வைங்க. ஒரு நிமிஷம் அப்படியே கரமுயர்த்தி, இயேசுவே உம்மை போல சாந்த குணம் எனக்கு வேணும், சாந்த குணத்தை எனக்கு தாங்க. கேளுங்க. மகளை ஜெபம் பண்ணுங்க, தம்பி ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க. வயசான காலத்தில் கூட சாந்தம் இல்லாமல் இருக்கிறீங்களே, கோவப்பட்டு பேசி குடும்ப சமாதானம்லாம் பாதிக்கப்படுது. ஆண்டவரே சாந்த குணத்தை எனக்கு தாங்க. இயேசுவை போல நான் சாந்தமாக இருக்கணும், சாந்தமான ஒரு குணம், சாந்தமான சுபாவம் எனக்கு வேணும். ஆண்டவரே இந்த அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்த குணத்தை எனக்கு தாங்க, அமைதலுள்ள ஆவியை எனக்கு தாங்க. ஜோமனுங்க கருத்தா தகப்பனே, இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, இந்த மகன் ஜெபிக்கிறாங்க, இந்த தாய் தகப்பன் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, குட்டி பிள்ளைகள் கூட ஜெபிக்கிறாங்க. எனக்கு இயேசுவை போல சாந்த குணம் வேணும்னு ஆண்டவரே அந்த சாந்த குணத்தை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த சாந்த குணத்தை எல்லாருக்குள்ளும் கொடுங்க. அந்த எங்கள் தகப்பனாகிய இயேசுவின் சாந்த குணம் எங்களுக்குள்ள வரட்டும், எனக்குள்ளே வரட்டும். உங்களை போல எங்களை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.